கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு படிக்கதான் நம்ம சேனல் இருக்கு, ஈஸியா படிக்கலாம். ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியா படிக்கலாம். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல ட்ரிக்னாமெட்ரி பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம்பிள் இருந்து எக்ஸைஸ் சம்ல இருந்து எல்லா சம்மே நம்ம ரெகுலரா போட்டுக்கிட்டே இருக்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்பனா ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா அந்த ஃபார்முலாவை நான் இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு நான் கார்ட்ல வைக்கிறேன். அந்த ஃபார்முலாவை பார்த்துட்டு வந்து அந்த சம்ம நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாவே இருக்கும். எல்லா ஃபார்முலாவுமே இதுக்கு நான் ஈஸியா அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. First example 6.1, prove that tan square theta minus sin square theta equal to tan square theta sin square theta. இது என்ன டிஃபரன்ஸ் பாருங்க, மைனஸ் மட்டும் வரல. சோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் prove that என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். tan square theta minus sin square theta. இது LHS மட்டும் எடுத்துப்போம், RHS நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஓகேங்களா? tan square theta இருக்கு மைனஸ், இந்த இடத்துல மைனஸ் மட்டும் வரல. அப்ப என்ன பண்ணலாம்னா இதையும் நம்ம tan square theta-வா ஆக்க முடியுமான்னு பார்க்கலாம். tan square theta-க்கு ஃபார்முலா என்னன்னா sin square theta by cos square theta. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ண போறோம்னா multiply and divided by cos square thetaன்ற மாதிரி எழுதிக்கலாம். ஏன் அப்படி எழுதுறோம்னா சோ அப்பதான் நமக்கு இது tan square theta-வா ஆகும். என்ன பண்றோம், multiply and divide by cos square theta. ஏன் நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டா போடுறோம், காஸ் தீட்டாவே போடக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க சைன் ஸ்கொயர் இருக்கிறதுனால இதையும் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆக்கலாம். சோ இப்ப பாருங்க இது வேணாம்னா கூட நம்ம ரெண்டுமே கேன்சல் பண்ணிக்கலாம். சோ தட் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இது நமக்கு tan ஸ்கொயர் தீட்டா ஆகிடுங்களா இன்டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா. அந்த இன்டூக்கு நான் எதுவுமே போடாம கூட இங்க இன்டூன்னு போட்டுக்கலாம், அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுக்கலாம். சிம்பிள் போடலனாலும் ப்ராப்ளம் கிடையாது. இப்ப ரெண்டுத்துலயுமே எது காமனா இருக்கு பாருங்க, ரெண்டுத்துலயுமே tan ஸ்கொயர் தீட்டா காமனா இருக்கு. இந்த tan ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலா 1ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வெளியே நான் எடுத்துட்டேன்றதுனால மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா வெளியே எடுத்தாச்சு. ரிமைனிங் இருக்கிறது காஸ் ஸ்கொயர் தீட்டா. சோ ஃபார்முலா இப்ப நீங்க பாத்துட்டு வந்திருந்தீங்கன்னா இதுக்கான ஃபார்முலா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு ஃபார்முலா sin ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? இதுக்கான ஃபார்முலா என்ன, sin ஸ்கொயர் தீட்டா. என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்க, tan ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் தீட்டா, hence it is proved. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். இது எப்போ உங்களுக்கு ஈஸினா இதுக்கான ஃபார்முலாலாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான். சோ ஃபார்முலா திரும்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லயே வைக்கிறேன், பார்க்காதவங்க அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாவே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.